வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திரைவம்சம் நிகழ்ச்சியில் இயக்குனர் விவேக் ஆத்ரியா இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற சரிபோதா சனிவாரம் அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோவான நானிக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. அவர் வந்து வாரத்துக்கு 7 நாளும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சண்டையை இழுத்துட்டு வந்துடுறாரு. வீட்டில் பயங்கர கோவக்காரராக இருக்காரு. அதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளான அவங்க அம்மா வந்து அவர்கிட்ட வந்து ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. இனிமேல் நீ வந்து உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை யாரையாவது அடிக்கணும்னா என்கிட்ட சொல்லணும். நான் வந்து அந்த பிரச்சனையை கேட்டுட்டு நான் வந்து அது சரின்னா நான் எதுவுமே பேச மாட்டேன், அமைதியாக இருப்பேன். நீ போய் அடிச்சுக்கலாம். ஆனால் அது தப்புனா நான் வந்து அதுக்கு பதிலாக உனக்கு வேறு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீ அதை செஞ்சேன்னா அந்த உன்னோட கோவம் போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுப்பாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவார். அவருக்கு வாரத்தில் 7 நாளைக்கு 7 பேர் மேலே கோவம் வரும். இப்போ சனிக்கிழமை அவங்க அம்மா வந்து இறந்துருவாங்க. அப்போ வந்து அவருக்கு ஒருத்தவங்க மேலே கோவம் வரும். அதை போய் சொல்லும்போது அவங்க அம்மா பேசாமல் இருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா தான், நீ படுற கோபம் நியாயமாக இருந்தால் நான் அமைதியாக பேசாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நம்பிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருவார். அன்னையிலேருந்து அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுட்டு, சனிக்கிழமை எவெல்லாம் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கானோ அவனெல்லாம் போய் புலந்து கட்டுவார். இதுதான் இந்த படத்தோட ஒரு சுருக்கமான கதை. ஸோ இப்படி இருக்கிற நம்ம ஹீரோ லைஃப்குள்ளே ஒரு வில்லன் வராரு. அதுதான் எஸ்ஜே சூர்யா. அவர் பார்த்திங்கன்னா அவரும் அவரோட அண்ணனுக்கும் ஒரு தனி ஸ்டோரி இருக்குது. அவரோட அண்ணன் வந்து எஸ்ஜே சூர்யா கிட்டேருந்து அவருக்கு தேவையான ஒரு பூர்வீக நிலம் ஒன்று அபகரிச்சுக்குவார். அதை வந்து அவங்க அண்ணன்ட்டேருந்து போராடி மீட்கிறதுக்காக இவர் வந்து இப்போ சுற்றிட்டுருப்பார். இவர் வந்து அங்கே ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவை வந்து இவரோட கண்ட்ரோலில் வச்சுருப்பார். இவருக்கு என்ன கோவம் வந்தாலும் அந்த ஏரியாவில் இருக்க மக்களை தான் போட்டு அடிப்பார். ஸோ இப்போ வந்து இந்த எஸ்ஜே சூர்யா வந்து நானி லைஃப்குள்ளே வருவார். வரப்போ வந்து ஸோ இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ போலீஸும் சனிக்கிழமை மட்டுமே சண்டை போடுற நம்ம ஹீரோவும் மீட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் வந்து ஒரு தெலுங்கு படம், தெலுங்கு கமர்ஷியல் படம். தெலுங்கு கமர்ஷியல் படம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஹீரோ நடந்து வருவார், அப்படியே அனல் பறக்கும், பெரிய வெடி வெடிக்கும், அப்படியே தீப்பொறி பறக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்துலையும் இருக்குது. அதுக்கப்புறம் தெலுங்கு சினிமாவுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே இந்த படத்துலையும் இருக்குது. ஆனால் அதுலேருந்து மாறுபட்ட அந்த ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா, அந்த சனிக்கிழமை ஒரு விஷயம் தான் அந்த இதுலேருந்து மாறுபட்டிருக்கு. அந்த கதையை இதுக்குள்ளே வச்சுட்டு செகண்ட் ஹாஃப்லலாம் ஒரு மாதிரி அதே வழக்கமான இது வந்து ஒரு 1000 படத்தில் வந்து இந்த மாதிரி கதை வந்திருக்கு. ஆனால் அந்த சனிக்கிழமைன்ற அந்த கான்செப்டை மட்டும் வச்சனால மீதி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஆயிருமா அப்படின்னு கேட்டால் ஆகலை. ஆனாலும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோ, ஹீரோயின். முக்கியமாக சொல்லணும்னா எஸ்ஜே சூர்யா. அவர் வந்து வில்லனாக வரப்போ ரொம்ப நல்லா பண்ணுறாரு. அவர் ஏன் அவர் ஹீரோவாக நடிக்கிறப்ப இதே பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க மாட்டார் அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது அதில் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்தோட ப்ளஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த இடத்துலையுமே தோல்வி ஏற்படாத மாதிரி இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் போட்டிருக்காங்க. முக்கியமாக எஸ்ஜே சூர்யாவுக்கும் நானிக்கும் ரொம்ப நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குது இதில். மூணாவது பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் வந்துட்டு பாடல்கள் வந்து அவ்வளோ சலிப்படைகிற மாதிரி இல்லை. பாடல்கள் நமக்கு ஒன்றும் பெருசாக எடுபடலைன்னா கூட சலிப்படைகிற மாதிரி இல்லை. இது வந்து நான் திருப்பி திருப்பி சொன்ன மாதிரி தெலுங்கு கமர்ஷியல் ஆக்ஷன் படம். அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்கும். இந்த கதை வந்து ஒரு 1000 படத்தில் நம்ம பார்த்த கதைனாலும் அதில் இந்த சாட்டர்டே கான்செப்டை இவங்க கொண்டு வந்தது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யா நடிப்பும் நானி நடிப்பும் டாப் கிளாஸாக இருந்துச்சு இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து ஆங்காங்கே சில லேக்கும் இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடுது. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு மைனஸ்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இன்ட்ரொடக்ஷன் மட்டுமே 45 நிமிஷம் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் ஹீரோ, வில்லனு, ஹீரோயின், கேரக்டர் எல்லாத்தையும் இன்ட்ரொடக்ஷன் பண்ணி முடிக்கிறதுக்கே 45 நிமிஷம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த சனிக்கிழமை ஏன் வச்சாங்க, சாட்டர்டே அந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இது எல்லாம் சேர்த்து ஒரு 45 நிமிஷம் கழிச்சு தான் இந்த படத்தோட கதையே ஆரம்பிக்குது. இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவை போய் பாருங்கள். இந்த வாரம் வந்த படத்தில் இது வந்து ஓரளவுக்கு நல்ல கமர்ஷியல் படமாக இருக்கும். இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை போய் பார்க்குறதுல எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் நல்லாயிருக்கு.